ஹாய், நான் இன்னைக்கு வெஜ் குருமா தாங்க பண்ண போறேன். வாங்க எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு கடாயில எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஒரு நட்சத்திரப்பூ, 2 ஏலக்காய் போட்டு கொஞ்சம் வெங்காயம், 2 பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. கொஞ்சம் தக்காளி, அது வேகிறதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்ச காய்கறிகளை அதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் புதினா இலை போட்டு ஃப்ளேவருக்காக நல்லா வதக்கிக்கலாங்க. கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர், கொஞ்சம் மல்லி பவுடர், கொஞ்சம் கரம் மசாலா, நம்ம குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடலாங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். நம்ம அதுக்குள்ளே பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தேங்காய், ஒரு 3-4 முந்திரி பருப்பு, கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பேஸ்ட் அரைச்சிக்கலாங்க. இந்த பேஸ்ட்டை குழம்பு நல்லா கொதிச்சு வரும்போது அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. அவ்வளோதான், ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா இலை தூவி இறக்கிடலாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.